வணக்கம். முதல் நாள் என்னடா முதல் நாள்னு சொன்னால் மார்ச் கான்ட்ராக்டில் ஃபர்ஸ்ட் டே வந்து ஆல்மோஸ்ட் 1.86% டவுன், ரைட்? நிஃப்டி 420 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து ரிக்கவரி ஆகிடும், மோர் தென் 22,200க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுன்றது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சம்வேர் அரௌண்ட் 3 o'clock அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 60-65 பாயிண்ட்ஸ் ரிக்கவரி ஆகி மேலே வந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து போட்டு தள்ளிடுச்சு. நான் பேசிகிட்டு இருந்த மாதிரி 22,800 மேஜர் சப்போர்ட் அது உடச்சிச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே வரும்ன்றது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் 22,500-400 இன்எவிட்டபிள்ன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் லீவு, சிவராத்திரிக்கோசரம் லீவாக இருந்துச்சு. நேற்று நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு வெட்னஸ்டேவா டியூஸ்டேவான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். 22,200க்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் தி சார்ட் பேட்டர்ன்ஸ்ன்றது. அண்ட் இன்றைக்கி அந்த லெவலை வந்து டச் ஆகிடுச்சு. ஸோ அந்த லெவலை கீழே போயிட்டு அதுக்கு மேலே வரும்ன்றதை நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். பட் இவென்ச்சுவலி அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. எது சப்போர்ட்டாக இருந்துச்சு அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இப்போதைக்கு மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போதைக்கு மேஜர் சப்போர்ட் 21,800 அது உடச்சிச்சின்னு சொன்னால் பெரிய பாதாளத்துக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி இந்த 420 பாயிண்ட்ஸோட மார்க்கெட் நின்னதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வாஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் க்ளோஸ் டு அபவுட் 1.73% அப்பாக இருந்துச்சு. நினச்சி பாருங்களேன், இது பாசிட்டிவ் வேணும், நெகட்டிவ் கூட நான் பேசலாம். ஜீரோவில் இருந்திருந்தால் இது வந்து க்ளோஸ் டு அபவுட் 560-570 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் போயிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓரளவுக்கு மானத்தை காப்பாற்றிச்சு. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி வெறும் 400 பாயிண்ட்ஸ் 399 பாயிண்ட்ஸ் தான் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட்டு அது வந்து அரௌண்ட் 1,700 பாயிண்ட்ஸ் 2.9% 3% நீங்கள் எடுத்துங்களா கீழே விழுந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து மேஜர் ஹைலைட்ஸுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2 ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஒன்று வந்து பிஎஸ்சி, இன்னொன்று வந்து எம்சிஎக்ஸ். பிஎஸ்சி வந்து க்ளோஸ் டு அபவுட் 11% வந்து ஒரு ஸ்டேஜில் கீழே விழுந்துருந்துச்சு. அண்ட் எம்சிஎக்ஸ் நிச்சயமாக பேச வேண்டிய விஷயம், க்ளோஸ் டு அபவுட் 7.4% இது க்ளோஸ் ஆகும்போதும். அண்ட் பிஎஸ்சி 9.1% கீழே விழுந்துருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. எம்சிஎக்ஸில் வந்து என்எஸ்சியில் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு இல்லாத அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் கீழே வந்திருக்கு. அண்ட் லெஸ் தென் 1 lakh crores வந்து டேர்ன் ஓவர் நடந்துருக்கு. ஸோ ஃபால் இஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 60% கீழே விழுந்திருக்கு வால்யூம். ஸோ டெஃபினட்டாக வால்யூம் கீழே விழுந்துச்சுன்னா கம்பெனிக்கான டேர்ன் ஓவர்ன்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸு. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து மார்க்கெட்டில் காட்டுது. என்எஸ்சி இன்னும் அஃபிஷியலாக ட்ரேட் ஆகலை, அன்அஃபிஷியலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் கூடயும் ப்ரீ ஐபிஓ என்எஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் விற்றுட்ருக்கோம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,900 rupeesல வந்து நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸ். ஸோ வேணும்னா எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணலாம். மறுபடி பிஎஸ்சிக்கு வரலாம். பிஎஸ்சி லாஸ்ட் ஒரு 6 monthsல செம்ம ரேலி, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 300-400 rupeesலேருந்து டம்முன்னு பார்க்குறோம் 6,000ல் போய் நின்றுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த 9% ஃபால் வாஸ் எ ரியல் பிக் ஃபால். எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் 7.4% கீழே விழுந்துருந்துச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் இன்ஃபேக்ட் 216 F&O ஸ்டாக்ஸில் வந்து 199 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. வெறும் 17 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. அதில் டாப் ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஞாபகம் வச்சுங்க மார்க்கெட்டோட பிரெத், ரைட்? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி மந்த்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ஆன் தி நெகட்டிவ் சைட். எஃப்ஐஎஸோட டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 11,639 crores. ஸோ ஆல்மோஸ்ட் 11,650 crores வந்து அவங்க விற்றுருக்குறாங்க. ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சேல்ன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ டிஐஐஸ் என்ன பண்ணுவாங்க, வாங்கியாச்சு 12,300 crores. இவங்க விற்றுருக்குறாங்க, இவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் இந்த ஃபால்னு சொன்னால் எஃப்ஐஐஸ் விற்ற இடம் வேறையாக இருக்கும், டிஐஐஸ் வாங்கின இடம் வேறையாக இருக்கும். நான் சொல்கிறது இவங்க விற்ற ஸ்டாக்ஸ் வேறையாக இருக்கும், இவங்க வாங்கின ஸ்டாக்ஸ் வேறையாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, எஃப்ஐஐஸ் டம்ப் பண்ணியிருப்பாங்க, நாட் செல் பண்ணியிருக்க மாட்டாங்க, டம்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் RBI ரிப்போர்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. வி ஹவ் ஆல்ரெடி சீன் தி பாட்டம் அவுட். மோஸ்ட்டாக ஸ்லோ டவுனுக்கான ஜிடிபியில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ப்ராபபிள்
we are somewhere near the bottomன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து இது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பேனிக் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ரைட் பெருசாக பெத்த பேர்லாம் கீழே விழுந்துச்சு. டெஸ்லா ஆகட்டும், என்விடியா ஆகட்டும், மேஜர் சிப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. இந்த கம்பெனிஸு ஒரு 6-7 கம்பெனிஸ் தான், மேக்னிஃபிசன்ட் 7னும். அதில் மைக்ரோசாஃப்ட்டும் நம்மளோட கூகுள் இருக்குல்ல, ஆல்ஃபபெட், இந்த ரெண்டையும் விட்டுருங்க இப்போதைக்கு. ஸோ மேக்னிஃபிசன்ட் 5 இவங்க வந்து மேலே தூக்கிட்டு இருந்தது, அவங்க வந்து இப்போ உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடைய ஆரம்பிக்கும் போதும் யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ் ஆனது இந்தியாவில் வந்து அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டுது. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபால் வாஸ் ஐடி செக்டர் மட்டும் இல்லை, மொத்தமாகவே வந்து விழுந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், லாஸ்ட் 3 டேஸாக டாலர் இண்டெக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. அந்த 106 அந்த ஜோனில் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி லாஸ்ட் 2 டேஸாக வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகுது, அதை ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து உடச்சிருக்கு. ஸோ அந்த பேஸஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டில் எடுத்து ஃபஸ்ட்டு டே மேலே தூக்கும் போதும், டியூஸ்டே அன்னைக்கு நினைக்கிறேன், அது மேலே தூக்கும் போதும் அது வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்துச்சு. டியூஸ்டேயில் வெனஸ்டே நினைக்கிறேன், வெனஸ்டே அன்னைக்கு அவர் சப்போர்ட் எடுத்து தூக்குச்சு. இன்றைக்கி வந்து அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வெனஸ்டே அன்னைக்கு கோல்டு வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. அண்ட் இன்றைக்கும் வந்து கோல்டு வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு, ரைட், டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் கோல்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் காட்டுது. தோ ருப்பி வந்து பயங்கர வீக் ஆகிருக்கு. 87.42 ஒரு ஸ்டேஜில் வந்து 87.50 ப்ரீவியஸ் லோ உடச்சிடுவானோன்றது நினச்சிட்டு இருக்கும் போதும் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் ருப்பி வந்து வீக் ஆனாலும் கோல்டு வந்து நான் வந்து 9,000 டச் பண்ணிவிடுவான், ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் இருந்துச்சு, கீழே வந்துருச்சு 8,780. மறுபடியும் நான் சொல்கிறேன் 8,780. இது வந்து 24 கேரட்கான சென்னையோட ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 96,300 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி பர் கேஜி சில்வர். ஸோ சில்வர் விலை குறைஞ்சிருச்சு, கோல்டு விலை குறைஞ்சிருச்சு, ருப்பி வீக் ஆகிட்டுருக்கு, டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஊரில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் விஷயம் வந்து யூஎஸ் சைடில் இருக்குது. யூஎஸ் ஒருத்தனை விடாத ரவுண்டு கட்டி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க. டாலர் இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன? உலகத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை. எனக்கு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையோட இருக்கிறதுலே பெரிய கடன் பிரச்சனை யூஎஸ், யூகே, யூரோப்பு, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய கடன் பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கு வட்டி கட்டி மாளாது ஒன்று. ரெண்டாவது வந்து வட்டி ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், யூஎஸோட 30 இயர்ஸ் பாண்ட் ஈல்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னைக்கு அது வந்து 5% போய் டச் ஆகுதோ, நான் சொல்கிறது ஏறுறதில்ல, வட்டி 5% ஏறுதோ, அன்னைக்கு வந்து மார்க்கெட் கிராஷை தவிர்க்க முடியாது ஒன்று. ரெண்டாவது வந்து என்எஸ்சி 1996 வந்து ஆரம்பித்தாங்க. அண்ட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸாக 5 மாதம் நெகட்டிவில் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம், ரைட். இதுக்கு முன்னாடி 4 தடவை வந்து 4 மாதம் இருந்திருக்கு, பட் நெவர் 5 மாதம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். இதுவும் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. பட் இன்னொன்று விஷயம் ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், 5 மாதம் கீழே விழுந்தோம், ரைட், 5 மாதம் கீழே விழுந்தோம். நிஃப்டியோட டோட்டல் ஃபால் எவ்வளோ? க்ளோஸ் அபவுட் 14.4%. 14.4%க்கே நீங்கள் ஐயோ அம்மா ஆத்தாடின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் 25% தான் வந்து நார்மல் மினிமம் கரெக்ஷனுக்கான எக்ஸப்டட். 25% கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து கரெக்ஷன் கூட கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் எனிவே பிட்வீன் 25 to 38% கரெக்ஷன் வந்தால் தான் அது வந்து ஹெல்த்தி கரெக்ஷன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னமும் 10-15% கீழே விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுப்புற மேபி, மறுபடியும் நான் சொல்கிறேன், மேபி ஒரு ஷார்ப் ரிவர்சல் வரலாம். டேட்டாஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி நாளைக்கு லீவ் தானே, நம்ம ஏதாச்சும் பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.